வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான செட் தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கப்போட அளவு வந்துட்டு 1/4 கிலோ. 2 கப் அளவு நான் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இட்லி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, அது ஊற வச்சுருக்கேன். இந்த போல் ஒரு கைப்பிடி வலிய பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை முழு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அந்த அரிசி அளந்த கப்லேயே வந்துட்டு 1/4 கப்பு போல் வெள்ளை அவுள் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை அவுள் வந்துட்டு நம்ம மாவு வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சா போதும். இப்போ அரிசியை மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரிசியோடவே அவுளும் சேர்த்துக்கலாம். அவுள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு 8 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா புளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா புளிச்சு மேலே உப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு மட்டும் நான் மாற்றிருக்கேன், மீதி அது அப்படியே இருக்கட்டும். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல தோசை போட்டுக்கலாம். இது இந்த போல் அப்படியே மாவு ஊற்றையில் அப்படியே நெகிழ்ந்து வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம தோசை ஊற்றுனது கரெக்டாக இருக்குன்னு, அளவுன்னு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பாருங்கள், நல்ல ப்ளஃபியாக ஓட்டையாக வந்திருக்கு. நமக்கு இப்படி தான் வரணும். செட் தோசை அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டையாக இருந்தது அப்படின்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அது கரண்டி வச்சு அழுத்திலே நல்லா உள்ளே பதியுது பாருங்கள் கரண்டி. அந்தளவு நல்லா மெத்துன தோசை நமக்கு சூப்பராக தயாராகிருக்கு. இது ரொம்ப பரப்பி விடக்கூடாது. மாவை கொஞ்சம் மட்டும் லைட்டாக பரப்பி விட்டால் போதும். பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நல்லா ஓட்டையாகுது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட செட் தோசை மாவு பர்ஃபெக்டாக தயாராகிருக்குன்னு அர்த்தம். அதே போல் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சம் ஆனியன், கேரட், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். நம்ம அவ்வளோதான், சூப்பராக தயாராகிருச்சு. செட் தோசை அப்படின்னா 2 தோசை வைக்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று, இப்போ ஒன்று ரெடி ஆகிருச்சு. நல்லா சூப்பராக மணக்கிற அழகான செட் தோசை தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமாக செய்கிற டிஃபனை விட இது கொஞ்சம் வேரியேட் பண்ணி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.